ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதே பழைய பொம்மையாவே கூட்டிட்டு வந்திருக்கிய. தமனா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ அடிக்கடி ஒரு லிமிட்டை தாண்ட. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, என்னோட வேர்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன். ஆனா பார்ட்டில எல்லாரும் பொம்மைய பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்களே, அத நினைச்சு கவலைப்பட்டும் நல்லதுக்காக தான் சொல்ல வந்தேன். பரவாயில்ல விட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி எல்லாரும் கேவலப்படுத்துறாங்கன்னா, தமனா, this is none of your business. Just leave it. நீ வாயை திறந்தாலே இங்கிலீஷ் தான் வருது. அங்க என்னடான்னா இவ வாயை திறந்தாலே இங்கிலீஷ் சாகுது. நீ ரொம்ப பாவம் சித். நீ பரிதாபப்படுற நிலைமையில நான் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அழகுங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போதா? இப்ப கூட பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம அலட்டல பேசிட்டு போறான். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த பார்ட்டில வந்து அவமானப்பட்டாதான் அவன் திருந்துவான். சரி, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. அப்பதானே அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்க முடியும். போலாமா? நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு சார். செம்மையா இருக்காங்க சார். இவங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மாத்தினா நல்லா இருக்கும். எது? ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ஜடையெல்லாம் மாத்தணுமா? அது எதுக்கு மாத்தணும்? சொல்றேன், ஏன் அவசரப்படுற? வேம்பு சார், என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இப்ப அத மாத்து இத மாத்துன்னு சொல்றீங்க. நான் இதுக்குதான் நேத்தே வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன அத கத்துக்கோ இத கத்துக்கோன்னு ஆட வச்சு ஏதேதோ இங்கிலீஷ்ல வேற எழுதி கொடுத்து இப்போ இதெல்லாம் வேற எனக்கு தேவையா? ஏன் வேம்பு சார் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளு பூமி, நிஜமாவே இது உனக்கு அழகா இருக்கு. வா கிளம்பலாம். ஐயோ வேம்பு சார், வேம்பு சார், என் புடவை எல்லாம் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, எடுத்து வா. என்ன வேம்பு சார், ஏதோ போட்டி அது இதுன்னு சொல்றாங்க. ஹே, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன போட்டி எது வச்சாலும் அது பர்சனல் क्वेश्चन ரவுண்ட். என்ன பத்தி உன்கிட்ட கேட்பாங்க, உன்னை பத்தி என்கிட்ட கேட்பாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த போட்டிய எல்லார் முன்னாலயும் பேசும்போது பயமால இருக்கும். இங்க பாரு பூமி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ அங்க போய் நின்னு பேசினாலே போதும். நாம ஜெயிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? இது உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைச்சுதான் உனக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நீ ஹேண்டில் பண்ணிருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பண்ணுவ பூமி. சரிங்க வேம்பு சார், நீங்க என்னவோ சொல்றீங்க, ஆனா எனக்கு பயமாதான் இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். மனோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாம தான் ஜெயிச்சு ஆகணும். அதெல்லாம் பண்ணிடலாம் தமன்னா, யூ டோன்ட் வரி, கலக்கிடலாம். பொம்மையே கலந்துக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் நிச்சயம் ஜெயிக்க மாட்டீங்களா என்ன? சிறந்த கணவன் மனைவிக்கான போட்டியின் முதல் சுற்று இப்ப நடக்க போகுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட். கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்கான சுற்று இது. முதல் போட்டியாளர் மேடைக்கு வரலாம். கௌதம் நிஷா தம்பதி, வாங்க. யாரு சரியான விடை சொல்றாங்களோ அவங்க பக்கம் இருக்கிற பலூன் உடைக்கப்படும். ஒவ்வொரு பதிலுக்கும் பலூன் உடைக்கப்பட அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சுகிட்டே வரும். இப்படி எந்த கப்பல் எல்லா பதிலும் சரியா சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியை குறைக்கிறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொருவருக்கும் சராசரியா 3 கேள்விகள் தரப்படும். அதுக்கு அவங்க விடைகள் எழுதணும்.
அந்த விடைகளை நான் சொல்லுவேன். அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல அதுக்கான மார்க் போடப்படும். ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, கல்யாணம் முடிஞ்சு முதலா எங்க வெளியே போனீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு போனோம். ஆனா அவங்க பீச்னு எழுதிருக்காங்களே. இந்த முறையாவது பலூனை உடைக்கிறீங்களான்னு பாப்போம். தமன்னாவுக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சொதப்பிடுச்சு. அவங்க பிளாக்னு எழுதிருக்காங்க, அதனால மார்க் இல்ல. சரி, மனோவோட ஃபேவரட் டீச்சர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு தமன்னாவோட பதில் இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்கும்னு எழுதிருக்கேன். இல்லங்க, எனக்கு தமிழ் டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பேரு கிரேஸ். எந்த பலூனும் உடையல. வெரி வெரி சாரி. உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்த ஜோடி சித்தார்த் அண்ட் பூமி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. என்ன தமன்னா, 2 பேரும் இப்படி சொதப்பிட்டீங்க. பார்ட்டிக்கு வரப்போறோம் தெரியும். இந்த மாதிரி போட்டியெல்லாம் இங்க நடக்கும் தெரியும்ல. அதுக்காக கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? என்னமோ நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான். செயல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு பலூனும் உடைக்க உங்களுக்கு மார்க் உண்டு. மத்தபடி கேம் பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. இப்ப நீங்க உங்க கேள்விகளுக்கு விடை எழுதலாம். The game start. முதல்ல சித்தார்த் கிட்ட தான் கேட்க போறோம். பொம்மி வாயை திறந்தாலே அடிக்கடி வர விஷயம் என்ன? பொம்மி வாயை திறந்தாலே வர விஷயம் பிள்ளையாரப்பா தான். ஏன்னா அவருதான் அவளுக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடுன்னு இன்னும் என்னென்னமோ இருக்க. எல்லாமே பொம்மிக்கு அந்த பிள்ளையாரப்பா தான். இதே பதில தான் அவங்களே எழுதிருக்காங்க. பொம்மி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி எதையும் சொல்லித்தர போறதில்ல. நீயா தான் பேச போற. இந்த மேடையில உன் மனசுல இருக்கிற பூராத்தையும் நீயா தான் பேச போற. உன் மனசுல இருக்க முழு தைரியத்தையும் கூட்டி பேசு பூமி. இப்படி சொல்லி தந்து பேச வைக்கிறது முறையா இருக்காது. இதெல்லாம் நீயா பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் சொல்லி தந்ததெல்லாம் கண்டிப்பா உன் மனசுக்குள்ள ஞாபகமா இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாம தூக்கத்துல சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை கூட கிரகிச்சுக்கிற திறன் நம்ம மனசுக்கு இருக்கு. அதனால உன் மனசுக்குள்ள நான் சொல்லி தந்த அத்தனை விஷயங்களும் பதிஞ்சிருக்கும் பொம்மி. நான் சொல்றது உனக்கு புரியுதா பூமி? நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. அதுக்காக தான் நான் உன்னை எழுத வச்சேன். நீ முதல்ல மனச நல்லா அமைதிப்படுத்திக்கோ. ஒரு நிமிஷம் மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விட்டுட்டு பேச ஆரம்பி.
கதை அப்படி போகுதா? ஏதாச்சும் பண்ணணுமே. அவ பேசக்கூடாது, ஏதாவது செய்யணும். மனோ, சீக்கிரமா போ. சித்தார்த் இருக்கிற தைரியத்துலதான் இவ ஏதோ பேசுவான்னு தோணுது. அவ பேசிடக்கூடாது. நீ போ போ. சரி தமன்னா, நான் பாத்துக்கிறேன். Ladies and gentlemen, this is Bommi. We are all unique individuals. No one is born like you, and no one will ever be. So, cherish your individuality. I think the meaning of this birth is to give help and love to others till the end of your life. வெரி குட் மேம். சூப்பரா பேசுனீங்க. சூப்பர் மேம். தேங்க்ஸ். வேம்பு சார், நீங்க இங்கிலீஷ்ல பேச சொல்லித்தர போறீங்க. நீங்க பேச பேச அதை திருப்பி பேசிடலான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே தெரியாத என்ன தனியா தைரியமா பேச வச்சிட்டீங்களே வேம்பு சார். எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். முடியும் நினைச்சா எல்லாமே முடியும் பொம்மி. இப்ப இந்த விழாவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். தட் இஸ் கேக் கட்டிங். அதோட நியூ இயர் அட்டகாசமா பிறக்க போகுது. அத வரவேற்கும் விதமா எல்லாரும் ரெடியா இருக்கலாம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி சிறந்த தம்பதியரா செலக்ட் ஆன பொம்மி அண்ட் சித்தார்த் கேக் கட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா லைட்ஸும் அணைக்கப்பட்டு நியூ இயர் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா லைட்ஸ் எல்லாம் ஆன் செய்யப்படும். நியூ இயர் சாங் ஒலிக்க அவர்கள் இருவரும் கேக் கட் பண்ண போறாங்க. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year! சித்தார்த் பொம்மி மேடைக்கு வரவும். வளரு அம்மா, இந்த கொட்டிடு. பெஸ்ட் ஜோடின்னு உங்களை சும்மா தேர்ந்தெடுக்கல, நிஜமாவே பெஸ்ட் ஜோடி தான். ஜாடிக்கேத்த முடி மாதிரி காலா காலத்துக்கும் நீங்க நிலைச்சு வாழணும். சித்தார்த், உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப பெருமிதமா இருக்குப்பா. ஒட்டுறவே வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி இருந்தவன் இன்னைக்கு
பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற. பின்ன என்னங்க, அவன் நம்ம வளர்ப்பு. பொண்டாட்டி வைத்திர புள்ள உண்டாயிட்டா எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உதாரணமே நீதான்ப்பா. இப்படி நீ நடந்துக்கிறதுனாலதான் பூமி சந்தோஷமா இருக்கா. அம்மா சந்தோஷமா இருக்கும்போது பிறக்கிற குழந்தை இருக்குல்ல, அது அவ்வளவு அருமையா வளரும். இந்த பர்மா பூமி நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கீங்க. டயர்டா இருப்பீங்க, சட்டுப்பட்டுன்னு போய் தூங்குங்க. வர வர வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது குற்ற உணர்வு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரியல பூமி. தாத்தாவும் பாட்டியும் நாளுக்கு நாள் அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் நாம உண்மையை சொல்லியே தீரணும் பூமி. வேற வழியே இல்ல நமக்கு. ஆமா வேம்பு சார், கடவுள் மேல பாரத்தை போட்டு எப்படியாவது இந்த உண்மையை உடைச்சிடணும் வேம்பு சார். என்ன தாத்தா? என்னடா இது? தாத்தா என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? ஐயோ பொம்மி, நீ இப்படியா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். 2 பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது? என்ன இது? நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசி அந்த ரிப்போர்ட்டை நம்ம வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் பண்ண சொல்றேன். தாத்தா சாரி தாத்தா, ஏதோ தெரியாம. என்னடா தெரியாம? தெரியாதுன்னு சொல்ற வயசா இது? வேற எந்த விஷயத்துல ஏமாத்தி இருந்தாலும் அதை நான் பொறுத்து இருந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டியடா. ஏண்டா 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 இப்படி பண்ண? ஏன் மம்மி, இதுக்கு நீயும் உடனே 2 பேருமா சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. என்னால இதை பொறுத்துக்கவே முடியாது. பொறுத்துக்கவே முடியாது. தாத்தா, அப்பா, தாத்தா, தாத்தா என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. ஏன் தாத்தா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏன்பா இப்படி பண்ண? குழந்தை விஷயத்துல நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏடா இப்படி பண்ணல? இங்க பாருமா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வளரு மம்மி வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. உண்மையிலே மம்மி கர்ப்பமாவே இல்ல. என்ன இது? தாத்தா சொல்றதெல்லாம் நிஜம்தானா? மம்மி, நீயாவது வாய தர. பாருடா, எங்க எதிர்பார்ப்புல இப்படி நீ மண்ணை போட்ட இல்ல. எங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இதுக்கு பதிலா ஒரு அருவாள் எடுத்து எங்க கழுத்து வெட்டி இருக்கலாம். ஐயோ, நான் ஒரு மடைய என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எல்லாமே தப்புதான். உனக்கு கூட இந்த கிழவனை ஏமாத்த எப்படிமா மனசு வந்தது? நீ கூட என்ன ஏமாத்திவிய பூமி. ஐயோ, இதை நான் எப்படி தாங்குவேன்? என்னால தாங்கிக்கவே முடியலையே. என்கிட்ட பேசாது, என்கிட்ட வராத. தயவு செஞ்சு இனிமே நீ என்ன தாத்தான்னு கூப்பிடாத. வேம்பு சார், இல்ல வேம்பு சார், சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற இதுக்கு இந்த ஜூஸ் தான் குறைச்சல். இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா வேம்பு சார்? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க?
டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாங்க? சொல்லணும்னு நினைச்சுதானே கீழே வந்தீங்க, அப்ப சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு பூமி, சொன்னா என்ன நடக்கும்னு நான் நைட்டு கனவுல பார்த்தேன். கீழே வந்தா அதேதான் நடக்குது. தாத்தா மட்டும் அதை பார்த்துட்டு நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்தாருன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்க. ஏன் வேம்பு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய கழுவுங்க. இப்படி எல்லாம் அபசகுனமா பேசி என்ன வருத்தப்பட வைக்காதீங்க. சரி சரி, கடையில வச்சு கண்ணை கசக்காத. அதுதான் ஒரு விதத்துல தடன்னா, பின்னாடியே உங்க அம்மா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு பார்த்தல. அத பார்த்தும் நிமிஷத்துல அவங்க சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியா? வேம்பு சார், அதெல்லாம் உண்மையா இருந்தா அவங்க சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அதுவும் போய் தானே. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு இப்ப நாம 2 பேரும் எவ்வளவு பயத்தோட இருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உண்மைய சொல்றத தள்ளி போட போட இதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்கு வேம்பு சார். என்னதான் பண்ண சொல்ற பூமி? இங்க பாருங்க, சமாதானம் சொல்றதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா உங்க கனவுல வந்தா மாதிரி தாத்தா நம்ம 2 பேரையும் நிறுத்தி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்களே என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு கேட்டா என்ன பண்றது? எவ்ளோ அசிங்கம். அதுவும் நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சா தாத்தா ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்போ நான் போய் சொன்னேன்னு சொன்னா மட்டும் சந்தோஷப்படுவாரு அவரு? அப்படி இல்ல வேம்பு சார். பின்ன நீ மட்டும் தான் பொய்யே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. எனக்கு தான் சொல்ல வாய் வரலன்னு தயங்கி சொல்லல. நீயாவது சொல்லிருக்கலாம்ல. அது நான் எப்படி? அது எப்படி? அம்மா எல்லாரும் இருக்கும்போது, அதுவும் தாத்தா இருக்காங்க. பாத்தியா, பாரு, உன்னால சொல்ல முடியல தானே. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? நீங்க என்ன பட்டிமன்றத்துல என்ன எதிர்த்து பேசி ஜெயிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கோம். நீங்க என்னடா இப்படி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? பூமி, நான் சிரிச்செல்லாம் விளையாடல. தீர்த்தத்தை கொடுத்து முடிக்கட்டும். இப்ப எல்லாரும் வந்திருக்கிற நேரத்துல வீட்டையே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அதான் உடனே கிளம்புறோம். கிருஷ்ணவேணி வந்ததும் வராதுமா இந்த விஷயத்த சொல்லி கிளம்புனதும் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் ஒரு 8 பொம்மையை பாத்துட்டு போகலான்னு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காம நாங்க போறதுக்கு அனுமதிக்கணும். சரி, இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது? சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆனா பொம்மையோட எல்லா விசேஷத்திலையும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அது கண்டிப்பா. நாங்க வராமையா? அப்போ வரமையா? கிருஷ்ணவேணி எங்க பொம்மையை காணோம்? இதோ வந்துட்டா. பாத்தியா வேணி, உன் மாப்பிளைக்கும் பொம்மைக்கும் 100 ஆயுசு. நான் சொல்லி வாய முடல உடனே வந்துட்டாங்க. என்னாச்சு? அடிக்கடி பட்டுடுச்சா? ஒண்ணு இல்ல மாமா, திருஷ்டி சுத்தி போட்டப்போ தேங்காய் வந்து தலையில பட்டுடுச்சு. ஐயோ, அப்படியா? சம்பந்தி மன்னிச்சிருங்க. அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? இல்ல பரவாயில்ல. இதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். அப்படி சொல்லுங்க. பொம்மி மேல இந்த திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு. ஏ ராசாத்தி. பாத்தியா தமன்னா, நமக்கு அடிப்பட்டது இவங்களுக்கு நல்ல சகுனமா இருக்கட்டும். அவன் நல்ல சகுனத்தை நான் அபசகுனமா மாத்தி காமிக்கிறேன். ரொம்ப வலிக்குது அத்தை. மனு, உள்ள இருந்து சீக்கிரமா ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. ரொம்ப வீங்கிரும் போல இருக்கு. மனு, அப்படியே எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வா. ரொம்ப வலிக்குது. ஐயோ, என்ன மனு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஐயோ அம்மா, பெருசு கடை கணக்கெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹால்ல பூத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலமா. சரி, அக்கவுண்ட காமிச்சிட வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன தமன்னா, அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான்.
அமைதியா இருடா. நீயே கத்தி அவர்கிட்ட காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கே. என்னப்பா 40-50 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பில் இருக்கு. அதுக்குள்ள அவர் எப்படிப்பா கண்டுபிடிப்பாரு? வாய்ப்பே இல்ல. அவரு ஏதோ ஆர்வ கோளாறுல கணக்கு பாக்குறேன்னு கூப்பிடுறாரு. நீ சும்மா கொண்டு போய் கொடு. ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா பாப்பாரு. மா இல்லம்மா, அது வந்து சரி, நீ இத சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அந்த ஆளு கமிஷனை கரெக்டா கொடுத்துட்டானா இல்லையா? அம்மா அதெல்லாம் அப்பவே வந்துருச்சுமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. அத வாங்கி அக்கவுண்ட்ல போட்டப்போ இருந்த தைரியம் இப்போ உனக்கு இல்லல? ஏன் அவர் அக்கவுண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ உனக்கு கசக்குது. இங்க பாரு மனு, தப்பு செய்யும் போது ரொம்ப தெளிவா தீர்க்கமா செய்யணும். நாம எந்த தப்பும் செய்யலங்கிற மாதிரி தைரியமா போய் அவர்கிட்ட பேசு. கண்டுபிடிச்சதானே பயப்படணும். அவர்தான் கண்டுபிடிக்கவே போறது இல்லையே. போ மனோ, பாத்துக்கலாம். சரிம்மா. தாத்தா, அக்கவுண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் தாத்தா. சரி, இப்படி வைப்பா. இதுல பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் இருக்கு. சரி சரி, வைப்பா வைப்பா. எங்க ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பொம்மி, பொம்மி. வரேன் தாத்தா. தாத்தா. பொம்மி, கடை கணக்கு வழக்கெல்லாம் பாக்கணும். எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாரேம்மா. வா, இப்படி உட்கார். சரிங்க மாமா. பொம்மி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க மாமா. அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு பொம்மிக்கு தானே தெரியும். பொம்மி, நீ போய் சமையல் கட்டுல வேலையை பாரு. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை. கொஞ்சம் இருமா. இதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். பொம்மி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அதெல்லாம் பண்ணுவா. இல்லனா நான் ஒரே ஆளா தவிக்கணும். ஏன் இவங்க கிடந்து இப்படி தவிக்கிறாங்க? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, பொம்மி இப்ப மாசமா இருக்கா. சாப்பிடறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும். மசக்கியா இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டாமா? ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணுமா, நீயும் தவனாவும் போய் சமையல் ஆரம்பிச்சிடுங்க. பொம்மி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவா. பொம்மி, நீ வாமா. சரிங்க தாத்தா. தாத்தா, இந்த பர்ச்சேஸ் பில் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். கொடுப்பா, பாக்குறேன். தாத்தா, ஒரு நிமிஷம் இத பாருங்க. என்னம்மா? அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு இந்த கடையில இருந்து எதுவுமே வாங்க கூடாது, அவங்க தரம் இல்லாத பொருட்களை விக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா தாத்தா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.